85 நான் கொல்லிமலைக்கெல்லாம் போகலை. அதுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்பை ஒரு அன்னை சித்தர் தான் ஆரம்பித்து வச்சது. பிறகு நான் நிறைய தடவை ஒரு 77-78 ஹேர்பின் பன்ஸு மேலே போகணும். பல பேருக்கு வந்து அது ட்ராவல் ஆகிறது கஷ்டம். அன்னை சித்தர் வந்து எப்படின்னா, அவர் கூட வாகனத்தில் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அங்கே பாரு அப்படின்னு கை காட்டுவார். ஒருத்தர் போயிட்டு இருப்பார், அவருக்கு கொண்டு போய் பழங்கள் என் கையில் கொடுத்து அனுப்புவார். அமானுஷ்யம் நிறைந்த கொல்லிமலையில் அதில் நிறைய பங்கெடுத்து கொண்டவர்களுக்கே நிறைய பாதிப்புகள்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த படம் முடிகிற தருவாயில் நான் உள்ள நுழையிறேன். சத்தியமா அதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த ஒரே ஒரு மரத்தின் அடியில் நிற்கிற அந்த கொல்லிமலை இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். பல பேர் அதை கேட்கறது போதே திகிலாகிற ஆளெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த கொல்லிமலைக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. அடிக்கடி நீங்க அரப்பளீஸ்வரர் கோயில் திருப்பணி கூட சொன்னீங்க இல்லையா? எப்படி அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு? அந்த கொல்லிமலையை வந்து எல்லாரும் அழகு இயற்கை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அமானுஷ்யமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கொல்லிமலை வந்து இப்போ நான் யார் படம் பண்றப்போ கிளைமாக்ஸ்ல கொல்லிமலைன்ற ஒரு இடத்த நாங்க காட்டவே இல்லை, அந்த வசனத்துல நாங்க வந்து பிரயோகப்படுத்தினோம். அப்போ நான் கொல்லிமலைக்கெல்லாம் போகல. 85 நான் கொல்லிமலைக்கெல்லாம் போகல. அதுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்பை ஒரு அன்னை சித்தர் தான் ஆரம்பிச்சு வச்சது. பிறகு நான் நிறைய தடவை ஒரு 77-78 ஹேர்பின் பன்ஸு மேலே போகணும். பல பேருக்கு வந்து அது ட்ராவல் ஆகிறது கஷ்டம். பிறகு நான் என்னோட காரில் கூட நான் ட்ராவல் ஆனேன். அது அந்த மாதிரிலாம் அது அமானுஷ்யமான பூமி தான். அதே மாதிரி இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப அதிக குளிர் கிடையாது. அதுக்காக இப்போ இன்னைக்கு சுட்டெரிக்கிற சென்னை மாதிரி நம்மளை ரொம்ப அருமையான ஒரு பிளேஸு. நாங்கள் ஆரம்பத்தில் போனது இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டோட ஒரு இதுக்கு போனோம், ஓப்பனிங்க்கு. நானே என் கூட இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி, ரோஜா, இயக்குனர் நம்ம தேசிய விருது பெற்ற அகத்தியன், இப்படி ஒரு செட்டு நான் அழைச்சிட்டு போனேன். அது அங்கே போய் அது அப்படி இருந்தோம். அதுக்கு பிறகு நான் போனது எல்லாமே வந்து ஒரு அந்த ஆன்மீக தொடர்புல தான் போனேன். அங்க இரவு தங்குற பொழுது ஏதாவது ஒரு ரூபத்துல சித்தர்கள் வந்து நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அது எப்படின்னா, நான் இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சொல்றதுக்காக ஒரு இது, அன்னை சித்தர் வந்து எப்படின்னா, அவர் கூட வாகனத்தில் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அங்கே பாரு அப்படின்னு கை காட்டுவார். ஒருத்தர் நம்ம வந்து இப்போ சாய்பாபா வந்து பக்கிரி உருவத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழுக்க ஆடையோட ஒருத்தர் போயிட்டு இருப்பார். அவருக்கு கொண்டு போய் பழங்கள் என் கையில் கொடுத்து அனுப்புவார். இதை கொண்டு போய் கொடு, இந்த தண்ணி கொண்டு போய் கொடு. அவரு வாங்கிக்கிட்டா அது வந்து நமக்கு கிடைச்ச அந்த மாதிரி நிறைய கொல்லிமலையிலையும். ஆமா, அது கொல்லிமலையில இதை நான் விதவிதமா பார்த்தேன். ஏன்னா கொல்லிமலையில நான் பிறகு படப்பிடிப்பே நடத்த போனேன். யுகான்ற படம், யுகாந்தம்னு தெலுங்குல, தமிழ்ல யுகா. அது ஆக்சுவலா வந்து உள்ள போனீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம்னா, அடர்ந்த காடுகள், வனப்பகுதி. அதுல ஒரு போர்ஷன் வந்து அனல் அரசுன்னு சண்டை பயிற்சி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். இப்போ இன்னைக்கு ஆங்கில படங்கள்லாம் இணையா ஹிந்திலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சீக்வன்ஸ் அதில் எப்படின்னா, வேற இந்த அமானுஷ்யத்தை காட்டுறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சேன். அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த சருகுகளே மாறினா அப்படி. ஏன்னா அவ்வளவு சருகுகள் வந்து காடுகள் பூரா காடு வச்சு, ஆமா அப்படி நடந்தோம்னா சருகுகள் தான். இப்போ இந்த சருகுகளே ஒரு கதாபாத்திரமான அப்படி இருக்கும். சருகுகள் கதாபாத்திரமா, காதல் சுகுமார கொலை பண்றதே சருகுகள் தான். அந்த போர்ஷன் மறக்கவே முடியாது. அது கஷ்டப்பட்டு அதை ஷூட் பண்ணோம். அதாவது அதுல ஒரு ஃப்ரேம் கூட சிஜி கிடையாது. ரியலா சருகுகளை நடிக்க வச்சது. அது எப்படின்றத அதுதான் சொல்றேன். அதுல
ஒரு ஃப்ரேம் கூட சிஜி கிடையாது. அதுக்கான உத்திகளை யோசிச்சு செஞ்சோம். அப்போ கொல்லிமலையில இருந்த அந்த அமானுஷ்யம் எங்களுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. நம்ம ஒரு போர்வெல் போடணும்னா என்ன செய்வோம், ஒரு அதுக்கான மிஷின் கொண்டு வருவோம். இந்த காற்றை வந்து வெகு வேகமா ட்ரில் பண்றது இருக்கு. அதே மாதிரி காத்தை வந்து வெகு வேகமா அப்படி ஒரு கருவி வந்து பண்ணா அந்த சருகுகளை வந்து கிளப்பி விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது காட்டுக்குள்ள எப்படி அந்த இதை கொண்டு போக முடியும்? அது வந்து அது மிக மிக பிரயத்தனம் பண்ணி ரோட்ல வந்து அதாவது சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு ரோட்ல அதுக்கான வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து டியூப் போட்டு கொண்டு வந்து கையில வந்து அனலரசு மாஸ்டர் அந்த இதை வச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த சருகுகளை நடிக்க வைக்கிறது தான் சேலஞ்ச். இப்போ யுகா படம் பார்த்தா மறக்க முடியாத ஒரு போர்ஷன் வந்து அந்த காதல் சுகுமாரோட டெத்து சீன், இறப்பு, அமானுஷ்யம் நிறைந்த கொல்லிமலையில. அதுல வந்து டோட்டலா அந்த படம் ஒரு 20-25 நாள் கொல்லிமலையில தான் ஷூட் பண்ணது. அதுல நிறைய பங்கெடுத்து கொண்டவர்களுக்கே நிறைய பாதிப்புகள்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த படம் முடிகிற தருவாயில நான் கொஞ்சம் மனச்சங்கடத்தோட மருத்துவமனையிலேயே சேர்ந்தேன். அது அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நான் தான் சொல்றேனே, எல்லா காலகட்டத்திலும் எல்லாவற்றிலிருந்தும் மீள நம்ம கையில எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆன்மீகம். இல்ல, ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொன்னது. நான் கூட கேட்க வந்தேன், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸா அப்படின்னு கேட்க வந்து, நீங்க அது இல்லாம அந்த நம்பிக்கைகள் வந்து பல பேர் கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. ஆனாலும் இன்னைக்கும் கூட சித்தர்கள் நம்மளோடவே வாழறாங்கன்றத நம்மளால உணர முடியும். ஆமா, இது ஏன் நான் இப்ப கூட என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்னாதான். ஏன்னா பல விஷயங்கள் எல்லாருமே படிச்சது தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கும். இப்ப நான் சொன்னாதான் அது உண்மையிலேயே. இப்போ நான் ஏன் வந்து 100% நம்புறேன், நான் ஏன் இப்போ இன்னொன்னு, சில விஷயங்கள் பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உணர்ந்ததை வந்து எல்லாருக்கும் உணர வச்சுறதுக்கு நமக்கு வேலை இல்லை. அது வந்து கவிதைக்கு கூட காணாசு சொல்லுவாரு, நேற்றைய என் கவிதைக்கு இன்றைய வாசகன் நான் போதும் என்றுதான் தோன்றுகிறது. அற்புதம். இப்போ அதுக்கு பழகிட்டோம்னா இந்த ஆன்மீகம் கூட அப்படிதான். இப்போ அந்த ஆன்மீகத்தை நாம எப்படி உணர்றோம்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டல், பிரபலமான ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக கார்ல போயிட்டு இருக்கேன். அப்போ நல்ல சுட்டரிக்கும் வெயில். இந்த காரை வந்து நான் வெயில்ல நிறுத்திட்டு உள்ள போனேன்னா சாப்பிட்டு வர்றப்போ திரும்ப வந்து உட்கார முடியாது, நெருப்பா இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல் வடபழனியில இருக்கு. ஆனா இப்ப அந்த ஹோட்டல் சென்னை முழுக்கவே அப்படிதான் இருக்கு. ஆமா, அதுல நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு சுட்டரிக்க வெயில்ல உள்ள நுழையிறப்ப என் உள் மனசு, இந்த கார் வந்து நம்மளை வந்து இப்படி சுட்டரிக்க போகுதே அப்படின்னு மனசு அப்படியே நினைக்க ஆரம்பிக்கும். என்னோட எண்ண அலைகள் இருக்குல்ல, அது வந்து இந்த பிரபஞ்சத்துல பரவ நான் உள்ள நுழையிறேன். சத்தியமா அதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த ஒரே ஒரு மரத்தின் அடியில் நிற்கிற அந்த கார் அப்படியே வெளியில கிளம்பும். இதெல்லாம் நடந்திருக்கு. நான் கொண்டு போய் காரை அழகா நிறுத்துவேன். இப்போ நான் வந்து கெட்டதை நினைக்காம மற்றவர்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணணும், இல்லை ஒரு குற்றம் செய்யணும், கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைச்சா இந்த எண்ண அலைகள் செயல்படாது. நான் வந்து என்னோட நம்பிக்கையோட ஒரு உறுதியோட இப்படி நினைக்கிறப்போ அது செயல்படுது. ஒரு ஏர்போர்ட் போறோம், நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நான் ஃபீல் பண்ணது. ஏர்போர்ட் போறோம், ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு வண்டி புக் பண்ணியிருக்கோம். வண்டி கடைசி நேரத்துல வந்து கேன்சல் ஆகுது. போட்டா யாருமே வந்து எடுக்கல. இப்போ டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆஹா, இப்போ நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கணும், ஆயிடுச்சு, என்ன பண்றது? அப்படி மனம் இது என்ன அலைகள் அப்படியே பிரதிபலிக்க. இது வந்து இப்போ பாஞ்சாலி வந்து கண்ணாவான்னு சொன்ன மாதிரி எல்லாம் கூட கிடையாது. அவங்க சொன்ன பிறகு கை ரெண்டையும் தூக்கிட்டாங்க, சரணாகதி, அவர் வந்தாரு, புடவை கொடுத்தாருன்றது நம்ம அப்படிலாம் கூட கிடையாது. மனசால நினைச்சோன்னா தான் சொன்ன, மௌனம்னு சொன்னேன்.
பிரச்சாரமே கிடையாது, வேற யாருக்கும் கூட தெரியாது. இந்த மனசு உள் மனசு நினைக்க திடீர்னு எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் அப்படி கொண்டாந்து சர்ன்னு காரையோ அவர் வந்த வாகனத்தையோ ஏதோ ஒன்று நிறுத்துவாரு. ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க? இல்லை நான் ஏர்போர்ட் போகணும், டைம் ஆயிடுச்சு, இந்த வண்டி கேன்சல் ஆயிடுச்சு, வேற யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஐயோ நான் அந்த பக்கம் தான் போறேன், வாங்க போலாம் அப்படின்னு இப்படி நடக்கும். இதுவாவது பரவாயில்ல. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு சாதாரண, இதை விட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் நான் சந்திச்சேன், உயிர் போற அவஸ்தை.